6.2ல 9th தான் பார்க்க போறோம். ஏஐ வெக்டர் பிளஸ் ஏஜே வெக்டர் பிளஸ் சிகே வெக்டர், ஐ வெக்டர் பிளஸ் கே வெக்டர் மற்றும் சிஐ வெக்டர் பிளஸ் சிஜே வெக்டர் பிளஸ் பிகே வெக்டர் என்ற வெக்டர்கள் ஒருதள வெக்டர்கள் எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றின் பெருக்கு சராசரி சி ஆகும் என நிரூபிக்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத எக்ஸ்னு வச்சுக்கிறோம், ரெண்டாவது கொடுத்துருக்கிறத ஒய்னு வச்சுக்கிறோம், மூணாவது கொடுத்துருக்கிறத இசட்னு வச்சுக்கிறோம். சரியா? இதெல்லாம் ஒருதள வெக்டர்கள் அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் வந்து 0 வரும். சரியா? ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் எப்படி போடுறது? ஃபர்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் ஏ, ஏ, சி அதை ஃபர்ஸ்ட் ரோல எழுதிக்கோங்க. செகண்ட் ரோல ஒய்யோடது ஐ, ஐயோடது வந்து 1, ஜே இல்லைங்கிறதெல்லாம் அங்கே 0 போட்டுக்கிறோம், கேயோடது வந்து 1. தேர்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் சிசிபி, சிசிபி ஈக்குவல் டு 0. சரியா? ஸோ இப்போ ஏ வெளியே வச்சுக்கிறோம். இங்கே 0 இன்ட்டு பி 0 மைனஸ் சி மட்டும் வரும். ரெண்டாவது இடத்துக்கு மைனஸ் ஏ, இங்கே 1 இன்ட்டு பி பி, 1 இன்ட்டு சி மைனஸ் சி ப்ளஸ் மூணாவது இடத்துக்கு சி வச்சுக்கிறோம். இதே மல்டிபிள் பண்ணால் சி, இதை மல்டிபிள் பண்ணால் 0. சரியா? ஸோ இதை ரெண்டு மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ஏசி, இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ஏபி, இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஏசி, இதை மல்டிபிள் பண்ணால் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மைனஸ் ஏசிக்கு ப்ளஸ் ஏசி கேன்சல் ஆகிடுச்சு. இந்த மைனஸ் ஏபி ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஏபியாக மாறும். ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏபி. இது எதோட ஸ்ட்ரக்சர்? சி இஸ் அ ஜியாமெட்ரிக் மீன் ஆஃப் ஏ அண்ட் பி. ஜியாமெட்ரிக் ஸ்ட்ரக்சர் ஏபியோட ஜியாமெட்ரிக் மீன் இப்படி இருந்துச்சுன்னா சியோட ஜியாமெட்ரிக் மீன் இப்படி தான் இருக்கும், ரூட் ஏபின்னு இருக்கும்.